ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சுஜினா ஸ்டைல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸை வச்சு சமைக்காமல் ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சமைக்கலாம் போகிறதில்ல, வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 50 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ரோல்டு ஓட்ஸாக எடுத்துக்கோங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். வீட் ஓட்ஸ் கூட இப்போ வருது, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூடவே சியா சீட்ஸ் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்லி சீட்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். போட்டுட்டு வாட்டர் இல்லைன்னா கூல்டு மில்க் இருந்தால் விட்டுக்கோங்க. நான் இங்கே சில்லுன்னு பால் எடுத்திருக்கேன், அது ஒரு 50 ml எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கூடவே சின்னமன் பவுடர் இருந்தால் சின்னமன் பவுடர் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. நம்ம இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு டயட் அப்படிங்க கண்ட்ரோல் இருக்கிறவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். வயிறு ஃபில் ஆகிடும். இது கூடவே நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோகோ பவுடர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ளேவர் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். கூடவே நான் வெண்ணிலா எசன்ஸ், இந்த ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் விடுறேன். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கூடவே 1/2 கப் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் நாங்கள் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ அந்த காய்கறி போட்டுக்கலாம். நட்ஸ் எடுத்துக்கிறேன் நான். இது கூடயே உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ எல்லா நட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாதாம் முந்திரி மட்டும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பொமோகிரானட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், இது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக. இது கூடவே நல்லா பால் இருக்கிற பாலையும் குத்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. நைட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும், சூப்பராக ஊறி நல்ல ஃபுல்ஃபில் ஆகக்கூடியது. இது நான் ஆப்ஷனலாக தேன் சேர்க்குறேன். உங்களுக்கு இது தேன் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம வச்சுருவோம் சொக் பண்ணி. மேலே டாப்பிங்ஸ்க்காக நான் கேரட் போடுறேன். இன்னும் கொஞ்சம் நான் சொன்னது தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் என்ன வேணுமானோ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.